സീക്രട്സ് ഓഫ് ഭാരത് എன்ற തമിഴ് ചാനലിലേക്ക് എല്ലാ സുഹൃത്തുക്കൾക്കും സ്വാഗതം. ഇമയ ഗുരുവിൻ ഇതിഹാസയുടെ ഒരു யோகியின் சுயசரிதை ஸ்ரீயம் எபிசோடு 43. லக்ஷ்மண் ஜூ மற்றும் ஜே கிருஷ்ணமூர்த்தி. புதுதில்லி பஹர்கஞ்ச் பகுதியில் ஒரு சிறிய விடுதியில் அறையெடுத்தேன். விரைவாக குளியலை முடித்துக்கொண்டு ஆர்கனைசர் என்ற ஆங்கில பத்திரிகை அலுவலகத்துக்கு சென்றேன். பாபாஜியின் பஞ்சாபி வியாபாரி நண்பர் இறந்துவிட்டதாலும் அசசன் என்னும் பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த எனது நண்பர் திரு நாயர் பத்திரிகையை மூடிவிட்டு சென்னைக்கு சென்று விட்டதாலும் தில்லியில் செல்வதற்கு எனக்கு இருந்த ஒரே முகவரி இந்த ஆர்கனைசர் பத்திரிகை என்னுடையதுதான். இந்த பத்திரிகை தீவிரமான இந்து ஸ்தாபனமான RSSின் கைப்பாவை என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நண்பர் திரு நாயரின் மூலம்தான் சென்னையில் ஆர்கனைசர் பத்திரிகை நிருபரோடு அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தேன். இந்த நண்பர் என்னை இந்து மதத்தை பற்றியும் இந்து மதம் அல்லாத வேறொரு மதத்தில் பிறந்திருந்தாலும் என்னை இந்து என்று சொல்லிக்கொள்வதில் எவ்வாறு பெருமைப்படுகிறேன் என்பதை பற்றியும் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். பண்டைய சிறப்பு பெற்ற இந்துஸ்தான் என்னும் இந்த நாட்டினை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொண்டவனாக இருந்தேன் என்பதால் நானும் கட்டுரையை எழுதினேன். அந்த கட்டுரையை ஆர்கனைசர் இந்து என்று அழைக்கப்படுவதில் நான் ஏன் பெருமை கொள்கிறேன் என்ற தலைப்பில் வெளியிட்டது. அதன் பின்னர் இந்து தத்துவங்களை பற்றியும் இந்து மதத்தினை பற்றியும் பல கட்டுரைகள் எழுதினேன். அதனால் ஆர்கனைசரின் பதிப்பாசிரியராக இருந்த காலம் சென்ற திரு KR மல்கானி அவர்களுடன் பரிச்சயம் ஏற்பட்டது. நான் எப்போதாவது தில்லிக்கு வந்தால் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மல்கானியை சந்தித்தேன். மேற்கத்திய முறையில் ஆடை அணிந்திருந்தார். RSS இயக்கம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானது. ஆனால் மல்கானியோ வித்தியாசமானவராக, எந்த பக்கமும் சாயாதவராக, நேர்வழியில் செல்பவராக இருந்தார். அவர்தான் என்னை RSS இயக்கத்தை சார்ந்தவரான நானாஜி தேஷ்முக் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் கூட்டி சென்று அறிமுகப்படுத்தி வைத்தார். உதவி ஆசிரியரான பாலசங்கரிடமும் அவர் கேரளா தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். பாலசங்கர் எனக்கு தில்லியில் தங்குமிடம் ஏற்படுத்தி கொடுத்தார். கேரளாவிலிருந்து வந்தவர்களான RSS தொண்டர்கள் கொண்ட ஒரு சிறு குழுவுடன் சேர்ந்து தங்க வேண்டியிருந்தது. இங்குதான் முதலாக RSSின் சித்தாந்தங்களையும் அவர்கள் பணி செய்யும் விதத்தையும் தெரிந்து கொண்டேன். மிக சிறந்த தொடர்பு பிரிவுகளை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். கொஞ்சமும் நினைத்து பார்த்திருக்க முடியாத இடத்திலும் கூட RSS மனிதர்கள் இருந்தனர். என்னுடன் தங்கியிருந்த RSS இளைஞர் ஒருவன் பின்னால் உள்துறை அமைச்சகத்தில் அதிகாரியாக பணியேற்று பிரதமர் நரசிம்ம ராவ் அவர்கள் எனது பகவத்கீதை ஒளிப்பதிவு நாடாவை கேட்டுக்கொண்டிருந்ததாக எழுதியிருந்தான். அதே போல பத்திரிகை துறை, நீதித்துறை, பாதுகாப்பு துறை என எல்லா அலுவலகங்களிலும் RSS உறுப்பினர்களோ அவர்களின் ஆதரவாளர்களோ இருந்தனர். அவர்களுடைய கோட்பாடுகளை பற்றி என்னதான் ஒருவர் சொன்னாலும் நான் பார்த்தவரை அவர்கள் எல்லாம் கடுமையாக உழைப்பவர்களாகவும் முழுக்க ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் இருந்தனர். நான் எழுதியவற்றில் சில பகுதிகளை படித்து நானாஜி தேஷ்முக் அவர்களுக்கு என்னை மிகவும் பிடித்துவிட்டது. நானாஜி அவர்கள் தீனதயாள் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமையகத்தில் மன்தான் இந்தி மொழி பதிப்பாசிரியர் திரு சந்திரகாந்த் அவர்களின் அலுவலக அறையிலேயே எனக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் பெரும்பாலும் அலுவலகத்திற்கு வராததால்
அறை முழுவதையும் நானே உபயோகித்து வந்தேன். அங்கே நிறைய புத்தகங்கள் இருந்தன. எப்போது வேண்டுமானாலும் தேநீர் கிடைத்தது. ஓர் இளைஞனுக்கு படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும் உதவும் வசீகரமான விஷயங்களாக அவை இருந்தன. தேவேந்திரஜியும் நானும் நானாஜி இருந்த 4வது மாடியில்தான் உணவு உண்டோம். அவர் ஊரில் இருந்ததால் அவரும் எங்களுடன் உண்பார். உணவின் போது பேசிய பேச்சுவார்த்தைகள் தகவல்கள் நிறைந்ததாக இருந்தன. நானாஜி தேஷ்முக் அனுபவமிக்க துணிச்சல் மிக்க RSSகாராக இருந்தார். அவர் பல ஆண்டுகளாக RSSின் அரசியல் முகமான ஜனசங்கத்தின் நாடாளுமன்ற அங்கத்தினராக தேர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருந்தார். இவர்தான் பிரதம மந்திரி இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தையும் எமர்ஜென்சியையும் எதிர்த்து பொது உடைமையை கொண்டு வர புரட்சி செய்த ஜெயபிரகாஷ் நாராயணனை அரசியலுக்கு கொண்டு வந்தவர். இதன் விளைவாக இந்திரா காந்தியின் அரசாங்கம் கவிழ்ந்தது. பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பல வலதுசாரிகளையும் பொது உடைமைவாதிகளையும் இணைத்து கட்சிகளிடையே அதுவரை அமைந்திராத அளவு ஒரு இணைப்பு ஏற்படுத்தி ஜனதா கட்சி அரசாங்கம் அமைத்தது. கட்சியின் பொது செயலாளராக நானாஜி இருந்தார். ஜனசங்க அரசாங்கம் ஏறத்தாழ 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. உள்கட்சி பூசலும் சிலரது பதவி பேராசைகளும் இந்த புதுமையான முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தன. நானாஜி கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தார். அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். பொது உடைமை பணிகளுக்காக உழைத்து அந்த துறையில் பல அற்புதங்களை செய்தார். இதர சாதாரண அரசியல்வாதிகளிடமிருந்து இவர் வித்தியாசமானவராக இருந்தார். தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டதோடு தான் எதிர்த்த இந்திரா காந்தியிடம் பகைமையை காண்பிக்கவில்லை. இந்திரா காந்தி பெருமைக்குரிய தலைவி என்றும் அவரை சுற்றியிருந்த ஓர் அதிகார மையம் அவரை தவறான பாதைக்கு கொண்டு சென்று எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்த வைத்துவிட்டது என்றும் ஒருமுறை அவர் என்னிடம் கூறியிருக்கிறார். நானாஜியோடு பணி செய்து அவருடன் பயணம் செய்ததால் பலவித அரசியல்வாதிகளுடனும் பொது உடைமைவாதிகளுடனும் அரசின் உயர் மட்டத்தில் இருந்த பல மனிதர்களுடனும் இதுவரை இருந்திராத தொடர்புகள் ஏற்பட்டன. RSS தலைவர்களான பாலா சாஹேப் தியோரஸ், திரு சுதர்ஷனன் போன்றவர்களுடனும் பொது உடைமைவாதிகளான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றும் இதர பேர்களுடனும் என்னால் ஒத்த உணர்ச்சியோடு நடந்து கொள்ள முடிந்தது. ஒரு வருடத்திற்குள்ளாக நான் மன்தான் ஆங்கில பதிப்பிற்கு இணை ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டேன். அரசியல் மற்றும் மதங்களை பற்றி எழுதுவதற்காகவும் புத்தகங்களை விமர்சனம் செய்வதற்காகவும் பத்திரிகையாக சில எழில் அமைப்புகளை பற்றி விவாதிப்பதற்காகவும் நிறைய படித்தேன். பண்டைய ஞாபக சின்னங்கள் இருந்த இடங்களுக்கும் ஆக்ரா, ஃபத்தேபூர் சிக்ரி போன்ற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் போய் வந்தேன். தில்லிக்கு அருகில் இருந்த ஹரித்வார், ரிஷிகேஷ், மதுரா, பிருந்தாவன் போன்ற இடங்களுக்கும் பயணம் செய்தேன். ஹரித்வாரிலும் ரிஷிகேஷிலும் எங்கெங்கும் பாபாஜி வருகை தருவாரோ அங்கெல்லாம் சென்று தேடியும் பாபாஜியை காண முடியவில்லை. அதனால் ஞானம் அதிகமாக பாதிக்கப்படவில்லை. அவரை நம்பியே இருக்காமல் என் சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்றுதான் பாபாஜியும் விரும்பினார். நானும் அதை தான் செய்து கொண்டிருந்தேன். என்னை சுதந்திர மனிதனாக ஆக்கியதற்கும் எனக்கு தியானத்தை கொட்டையாக அள்ளி கொடுத்ததற்காகவும் அவருக்கு என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் எப்போதும் எந்த தடங்களும் இல்லாமல் கண்களை திறந்து வைத்து கொண்டோ அல்லது மூடிக்கொண்டோ தியானத்தை செய்து கொண்டேதான் இருந்தேன்.
ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் தியானத்தில் அமர்ந்து எனது விழிப்புணர்வின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி வந்தேன். வாழ்க்கை பெருமைக்குரியதாக இருந்தது. பிழைப்புக்காக பணி செய்து கொண்டும் அதே சமயம் உள்புறத்தில் ஆனந்த ஆத்மீக இன்பத்தில் அமிழ்ந்தும் வாழ்ந்து வந்தேன். கொஞ்ச நாட்கள் ஆயின. குறுகிய வட்டத்தை மட்டுமே அடைந்த ஆராய்ச்சி பத்திரிகையில் பணியாற்றுவதே மூச்சை அடைப்பாக உணர்ந்தேன். உண்மையான பத்திரிகையாளனாக பணியாற்ற விரும்பினேன். இந்திய சர்வதேச மையத்தில் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில் நியூ வேவ் என்ற விஷயங்கள் நிறைந்த ஆனால் சுருக்கமான பத்திரிகையை மக்களின் ரசனைக்கேற்ப நடத்தி வந்த திரு கணேஷ் சுக்லா என்பவரையும் சந்தித்தேன். அந்த பத்திரிகையை படித்திருக்கிறேன். அது கொஞ்சம் இடதுசாரியின் பக்கம் இருப்பது போல தோன்றிய போதிலும் அதனுள்ளே அடங்கியிருந்த பொருட்களையும் அதன் நேர்த்தியையும் ரசித்தேன். நியூ வேவ் பத்திரிகையில் பணியாற்ற வேண்டுமென்ற எனது விருப்பத்தை கூறிய போது சுக்லா உடனே சம்மதித்தார். அடுத்த நாளே மன்தான் பத்திரிகையிலிருந்து ராஜினாமா செய்து புதிய அலைகள் என பொருள்படும் நியூ வேவ் பத்திரிகையில் சேர்ந்தேன். எனது பழைய பதிப்பாளர் கவலைப்பட்டார். ஆனால் நானாஜி எதற்கு நான் மாற்றத்தை விரும்பினேன் என்பதை புரிந்து கொண்டார். நியூ வேவ் பத்திரிகையில் நிருபராக பணியாற்றிய போது 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்தன. இரண்டுமே எனது ஆன்மீக வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டவை. ஒன்று, காஷ்மீருக்கு சென்று காஷ்மீரி சைவ சமயத்தின் பெரும் ஆசானான சுவாமி லட்சுமணன் ஜூ அவர்களை சந்தித்தது. அடுத்தது, ஜே கிருஷ்ணமூர்த்தியை தில்லியில் அரசியல் அமைப்பு சங்கத்தின் சிறிது நேரம் சந்தித்தது. காஷ்மீர் பிரமிக்க வைக்கும் பேரழகை கொண்ட பிரதேசமாக இருந்ததால் ஆரிய நாகரிகத்தின் தொட்டில் என்று பண்டைய காலத்திலிருந்தே அறியப்பட்டது. கணிதத்தில் பேரறிஞரான பிதாகரஸ் தான் கணித ஆன்மீக அறிவை பெறுவதற்கு உதவிய காஷ்மீர் பிராமணர்களுக்கு என்றென்னும் கடன்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். கிபி 631 ஆண்டு சீன தேசத்து யாத்ரீகரும் சரித்திர எழுத்துக்காரனுமான யுவான் சுவாங் தமது அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக காஷ்மீருக்கு சென்றிருக்கிறார். அவர் காஷ்மீர் பண்டிதர்களே அவர்களது கல்வி அறிவிற்காகவும் மிகுந்த புலமைக்காகவும் மிகவும் பாராட்டியிருக்கின்றார். கிபி 760 ஆண்டு ஆன்காங் என்னும் இன்னொரு சீன யாத்ரீகர் காஷ்மீரகத்திற்கு சென்று அங்கேயே புத்த பிட்சுவாக தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் அங்கே 300க்கும் மேலான மடாலயங்கள் இருந்ததாகவும் அவை அனைத்தும் மதங்கள் மற்றும் தத்துவ விசாரணைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். காஷ்மீரி சைவ மதம் ஆழமாக முழுமையாக சிவனையும் சிவ தத்துவங்களையும் பின்பற்றி பயிற்சி செய்வதாகவும் அந்த தத்துவங்கள் காட்டிய பாதையிலேயே செல்வதாகவும் இருந்தது. எழில் மிகுந்த காஷ்மீரத்துக்கு யார் சென்றாலும் மொகாலய அரசர்கள் உலகத்தின் சொர்க்கம் என்று இதனை குறிப்பிட்டதை ஒத்துக்கொள்வார்கள். காஷ்மீர் பள்ளத்தாக்கின் எழில் ஏடு இணையற்றது, வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதது. மொகலாயர்கள் பேரசியன் மொழியில் அகா பிராதஸ் பார் ருயி ஜமீன் அசத் ஹமீன் அசத் ஓ ஹமீன் அசத் ஹோ ஹமீன் அசத் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது, இந்த உலகத்தில் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது இதுதான், அது இதுதான், அது இதுதான். திபெத் கிழக்கிலும், சீனா, துர்கிஸ்தான் மற்றும் ரஷ்யா வடக்கிலும், ஆப்கானிஸ்தான் மேற்கிலும் இருப்பதால் பலதரப்பட்ட நாகரிகங்களின் தாக்கம் காஷ்மீரத்தில் வாழ்க்கை மற்றும் பண்புகளில் உயர்தரமாக இழந்தோடியிருக்கிறது. பெருமை மிக்க சூஃபி ஷா ஹம்தானி அதன் கலவையான உயர் பண்புகளுக்கு தன் பங்கையும் அளித்திருக்கின்றனர்.
கொடுங்கோல் முகலாய அரசர் அவுரங்கசீபின் சகோதரரான தாரா ஷிகோ ஒரு துறவி. முதலில் உபநிஷதங்களை பெர்சிய மொழியில் மொழியாக்கம் செய்த எழுதியவர் அவர்தான். திபெத் கிழக்கிலும், சீனா, துர்கிஸ்தான் மற்றும் ரஷ்யா வடக்கிலும், ஆப்கானிஸ்தான் மேற்கிலும் இருப்பதால் பலதரப்பட்ட நாகரிகங்களின் தாக்கம் காஷ்மீரத்தில் வாழ்க்கை மற்றும் பண்புகளில் உயர்தரமாக இழந்தோடியிருக்கிறது. பெருமை மிக்க சூஃபி ஷா ஹம்தானி அதன் கலவையான உயர் பண்புகளுக்கு தன் பங்கையும் அளித்திருக்கின்றனர். கொடுங்கோல் முகலாய அரசர் அவுரங்கசீபின் சகோதரரான தாரா ஷிகோ ஒரு துறவி. முதலில் உபநிஷதங்களை பெர்சிய மொழியில் மொழியாக்கம் செய்து எழுதியவர் அவர்தான். அவர் ஸ்ரீநகரில் தங்கி காஷ்மீரி சூஃபி போதனைகளை ஊன்றி படித்து கொண்டிருந்த போது அவுரங்கசீபால் திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பது மிக சிலருக்கு தான் தெரியும். ஆனந்த் நாகின் அருகில் இருக்கும் பஞ்சோவில் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த குகை கோவில்கள் உள்ளதாகவும் அவற்றை தரிசித்து வருமாறும் பாபாஜி கூறியிருந்தார். அந்த பஞ்சோ கோவில்களை தரிசிக்கவும் மரியாதைக்குரிய ஸ்ரீ லட்சுமண் ஜூ என்னும் யோகியை சந்திப்பதற்காகவும் நான் காஷ்மீருக்கு வந்திருந்தேன். மனித அறிவுக்கு எட்டாத மத சம்பந்தப்பட்ட உயர்நிலை ஆன்மீக அனுபவங்களை அடைவதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு ஒரு காலத்தில் இந்த கோவில்களில் இரகசிய தீட்சை அளிக்கப்பட்டது. பண்டைய காலங்களில் பழைய எகிப்தின் பிரமிட் ஆலயங்களை சேர்ந்த ஹீரோபான் என்னும் அழைக்கப்பட்ட மத குருக்கள் கூட மிகுந்த தொலைவிலிருந்து இங்கு வந்து இரகசிய தீட்சை பெற்றிருக்கிறார்கள். பழைய வரலாற்றுகளில் இயேசு கிறிஸ்துவும் காஷ்மீரத்தில் சில காலம் கழித்ததாக கூறப்படுகிறது. குகைகளை பார்த்த பிறகு பல புண்ணிய தலங்களுக்கும் சென்றேன். குறிப்பாக புகழ்பெற்ற சூஃபி புண்ணிய தலமான ஹஜ்ரத் பால் ஸ்தலத்திற்கும் குன்றுகளில் ஏறி சென்று ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் இருக்கும் இடத்திற்கும் சென்றேன். ஆனால் காஷ்மீரி சைவ வல்லுநரான ஸ்ரீ லட்சுமண் ஜூ அவர்களை சந்தித்ததே தான் முக்கியமான சம்பவமாக சொல்ல வேண்டும். ஞாயிறு 3:30 மணி அளவில் லட்சுமண் ஜூ அவர்களின் ஆசிரமத்திற்கு சென்றேன். அந்த ஒரு நாளில்தான் சுவாமிஜி பொதுமக்களை சந்திப்பார் என்று என்னிடம் கூறினார். எழில் நிறைந்த பூந்தோட்டமே அவரது ஆசிரமமாகவும் இருப்பிடமாகவும் அமைந்திருந்தது. நிஷால் பாக் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆசிரமம் தால் ஏரிக்கு எதிரில் மொகல் தோட்ட மலை சரிவுகளின் அருகில் இருந்தது. ஆசிரமத்தில் இளைஞர்களும் பல முதியோர்களும் நிறைந்திருந்தனர். கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு சுவாமிஜியின் வருகைக்காக காத்து நின்றேன். இந்த சுவாமிஜி தான் இன்றைய தேதியில் மகத்தான காஷ்மீர் சைவ வல்லுனர் என்றும் நுனிப்புல் மேய்ந்தவர் அல்ல என்றும் மிக கடுமையாக அதில் பாடுபட்டு உழைத்து நுண்திறன் பெற்றவர் என்றும் பாபாஜி கூறியிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து கூட்டத்தில் சட்டென்று பேச்சு ஓய்ந்துவிட்டது. மற்றவர்களைப் போல அண்ணாந்து நோக்கிய போது அவரை பார்த்தேன். 6 அடி உயரத்தில் முழுக்க சவரம் செய்த முகத்துடன் ஒல்லியான தேகத்துடன் இருந்தார். அவரது நரை முடி ஒழுங்காக வெட்டப்பட்டிருந்தது. மிக அழகான மனிதர். நீளமான காஷ்மீர் பெஹ்ரான் ஆடைகளை அணிந்திருந்தார். 70 வயது மதிக்கத்தக்கவராக இருந்தார். நடையில் இளமை தெரிந்தது. நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் கண்ணியமாக இருந்தன. கூட்டத்தினிடையே அமைதியாக நின்று அந்த பெருமை மிக்கவருக்கு தலை வணங்கி வணக்கம் செலுத்தினேன். இவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்க இயலுமா என்று யோசித்தவாறு இருந்தேன்.
அவர் அங்கு கூடியிருந்த சிலருடன் நகைச்சுவையாக பேசிவிட்டு அவர்களை ஆசீர்வதித்துவிட்டு சிரித்த முகத்துடன் நேராக நான் நின்று கொண்டிருந்த இடத்திற்கே வந்து எனது கைகளை பற்றி கொண்டார். அவரது கண்கள் எனது கண்களில் எதையோ தேடுவது போல் என்னை கூர்ந்து பார்த்தார். ஓர் ஆனந்த கிளர்ச்சி உடல் முழுவதும் ஓடி எனக்குள் சிலிர்ப்பு ஏற்பட்டது. கூடியிருந்த மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும் வகையில் எனது கைகளை இன்னமும் பற்றியபடி வா நாம் போகலாம் என்று கூட்டத்தினுள்ளே இருந்து தியான கூட்டத்திற்கு அழைத்து சென்றார். உள்ளே நுழைந்ததும் ஒரு காஷ்மீர் கப்பலியில் அமர்ந்து கொண்டு என்னை அவருக்கு முன்னால் அமரும்படி கூறினார். என்னை நோக்கி குனிந்து கைகளை பற்றி கொண்டு, குழந்தாய், இன்னும் அருகில் வந்து உட்கார், உனக்காக காத்திருக்கிறேன். என்னை நம்பவில்லையா? சந்தேக சாம்பிராணி என்றார். அவரது நீண்ட அங்கியில் இருந்த ஒரு கருப்பு பொருளை எடுத்து காண்பித்தார். இது என்ன என்று தெரிகிறதா? திகைத்து போனேன். பாபாஜி கழுத்தில் அணிந்து இருந்த ருத்ராட்சம் போலவே அதுவும் இருந்தது. பெரியதாகவும் கருப்பாகவும் இருந்தது. எனது 20வது வயதில் பாபா மகேஸ்வரநாத் இதை எனக்கு அளித்தார். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்போது உனக்கு தெரியும். ஒரு ஆண்டு கழித்து அபினவ குப்தாவின் பொழிப்புரையுடன் பகவத்கீதையை பதிப்பித்தேன். நான் அதை செய்ய வேண்டுமென்பது பாபாவின் விருப்பம். உனது ஆசான் உன்னை இங்கு அனுப்பியது குறித்து மகிழ்ச்சிதான். பாபாஜி எனக்கு தனிப்பட்ட குரு இல்லை என்றாலும் எனது ஆசான் சுவாமி மெஹர் மற்றும் எனது மகா ஆசான் சுவாமி ராமின் மீது வைத்து இருக்கும் மதிப்பை போலவே பாபாஜியின் மீதும் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறேன். உனது ஆசான் உன்னை கண்டுபிடித்து உனக்கு ஸ்ரீ குருவுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படுத்தியது உனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தான். கண்களில் கண்ணீர் வடிய, சுவாமிஜி, இன்னும் நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது என்று கூறினேன். காஷ்மீர் சைவத்தின் சில பகுதிகளை பற்றியும் அதன் பயிற்சி முறைகளை பற்றியும் அரை மணி நேரம் பேசினோம். எனது கிரியா பயிற்சியில் சில மாற்றங்களை செய்து கொள்ள சொன்னார். பிரத்யான ஹிருதயம், விஞ்ஞான பைரவர் மற்றும் பாரத கல்வி வாரணா ஆகிய புத்தகங்களை படிக்க சொன்னார். போத பஞ்சதசிகா மற்றும் பர பிரவேசிகா எனும் 2 சம்ஸ்கிருத நூல்களே விவேகம் 15 பாடல்கள் மற்றும் உன்னத உண்மையின் நுழைவாயில் என்ற தலைப்புகளில் அவர் மொழிபெயர்த்திருந்த ஆங்கில நூல்களை வழங்கினார். அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு கிளம்பினேன். பாபாஜியை பார்க்கும்போது எனது வணக்கங்களை சொல். மோட்சத்தை அருளவல்ல அமிர்தத்தை அளிக்கும் அமிர்தீஸ்வர் பைரவர் உனக்கு மோட்சத்தை அருள்வாராக என்று ஆசீர்வதித்தார். அவரை விட்டு பிரிந்த போது இதுதான் அவர் எனக்கு இறுதியாக சொன்ன வார்த்தைகள். தில்லி திரும்பினேன். 2 வாரங்கள் கழித்து அரசியல் அடிப்படை நிர்ணய சங்க மைதானத்தில் ஜே கிருஷ்ணமூர்த்தி மாலை வேளைகளில் 2 நாட்கள் பேசப் போவதாக கேள்விப்பட்டேன். பல காரணங்களினால் முதல் நாள் கூட்டத்திற்கு போக முடியவில்லை. ஆனால் இறுதி நாளன்று பேச்சு துவங்குவதற்கு சில நிமிடங்கள் முன் போய் சேர்ந்தேன். பெரும் வணிகர்கள், தொழில் அதிபர்கள், பல கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என்று வந்திருந்தவர்கள் அனைவரும் பெரிய மனிதர்களாக இருந்தனர். நானும் பத்திரிகையாளராக இருந்ததனால் ஜே.கே. பேசுவதை தெளிவாக பார்ப்பதற்கு ஏற்றவாறு நல்ல இடம் கிடைத்தது. சொற்பொழிவு கேட்க வந்தவர்கள் அமைதியாக அவருக்காக காத்திருந்தனர். சரியாக 6 மணிக்கு அவர் உள்ளே நடந்து வந்தார். மிக நேர்த்தியாக வெளிர் குங்குமப்பூ நிறத்தில்
குர்தா அணிந்து வெள்ளை பைஜாமாவுடன் மேடையில் சம்மணம் போட்டு அமர்ந்தார். நரைத்த முடியுடனும் பொலிவான முகத்துடனும் கைகளை குவித்து வாழ்த்து கூறி சொற்பொழிவாற்ற ஆரம்பித்ததுமே இந்த நாள் புத்தர் போன்றே தோற்றமளித்தார். அறிமுக வார்த்தைகளோ விளக்கேற்றும் சடங்குகளோ இல்லை. நேராக விஷயத்திற்கு வந்துவிட்டார். இங்கே எந்தவித நம்பிக்கைக்காகவும் எந்த கொள்கைக்காகவும் எந்த ஒரு நிறுவனத்திற்காகவும் நாம் பிரச்சாரம் செய்ய வரவில்லை. நாம் இணைந்து உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஆலோசிக்க என்ற வார்த்தைகளோடு அவர் உரையை தொடங்கியது இன்னும் நினைவில் தெளிவாக இருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிய 1 மணி நேரத்திற்கும் சபை அமைதியாக இருந்தது. மூர்க்கத்தன்மையின் கொடுமைகளை பற்றியும் அதன் உட்கூறுகளையும் எப்படியெல்லாம் மதங்கள் பல நூற்றாண்டுகளாக அதை உற்சாகப்படுத்தி உதவிகளும் செய்து வருகின்றன என்பதை பற்றியும் அக்குவேறு ஆணிவேராக அலசினார். மனிதர்கள் மனதிற்குள் எத்தனை மூர்க்கத்தனமான கொடுமையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள சொன்னார். அவர் எல்லோரையும் கூப்பிய கரங்களுடன் மூடிய கண்களுடன் மனதுக்குள் அந்த மூர்க்கத்தனம் எப்படியெல்லாம் கணக்கிட முடியாத தீங்குகளை தங்களுக்குள் கொண்டு வந்து இருக்கிறது என்பதை அடையாளம் காண சொன்னார். அன்றாட வாழ்க்கையில் எல்லாம் மூர்க்க குணங்களையும் நீக்கி விடும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். அவரது சொற்பொழிவு குறிப்பிட்ட கோட்பாடுகளின் அல்லது தத்துவங்களின் விளக்க உரையாக இருக்கவில்லை. ஆனால் உள்ளுணர்வு நிலைகளுக்கும் உணர்வற்ற நிலைகளுக்கும் தன்னைத்தானே உள்ளுக்குள் அறிந்து கொள்ளும் ஒரு பயணமாக இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி சொற்பொழிவை முடித்து கொண்ட பிறகும் கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் யாரும் அசையக்கூட இல்லை. கைகளை குவித்து வணக்கம் தெரிவித்துவிட்டு மேடையை விட்டு எழுந்தார். அப்பொழுது தனிப்பட்ட அந்தரங்கமான ஒரு விஷயம் நடந்தது. அவர் நடந்து சென்றபோது திடீரென்று நின்றார். திரும்பினார். நேராக எனது கண்களை சில நொடிகள் பார்த்தார். பிறகு மீண்டும் திரும்பி நடந்து சென்று விட்டார். என்னால் தொட்டு உணரக்கூடிய சக்தி என்னுள் ஊடுருவதை உணர்ந்தேன். அறைக்கு திரும்பிய பிறகும் ஒரு புதுமையான சக்தி என்னுள் இருந்ததை உணர்ந்தேன். விளக்க முடியாத வகையில் ஏதோ ஒருவித சூட்சுமமான ஆனந்தத்தை கொடுத்திருப்பது போல் உணர்ந்தேன். அறைக்குள் நுழைந்ததும் மாடியில் வசித்த எனது நண்பரான ஸ்ரீதன் நான் ஏதாவது குடித்து இருக்கிறானோ என்று கேட்டார். அந்த அளவுக்கு தடுமாறிக் கொண்டிருந்தேன். இரவு முழுவதும் அந்த உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. விடியற்காலையில்தான் உறங்க முடிந்தது. அடுத்த நாளை கணேஷ் சுக்லாவிடம் எனது ராஜினாமாவை கொடுத்து நியூ வேவ் பணியிலிருந்து விலகி கொண்டேன். மறுநாள் ரயிலில் காசியை நோக்கி பயணம் செய்தேன். காசியில் ஜோனா அகாடாவில் தங்க அனுமதி கிடைத்தது. அருகில்தான் ராஜ்காட்டில் கிருஷ்ணமூர்த்தி மையம் இருந்தது. அங்கே செல்வதற்கு மனம் ஒப்பவில்லை. அதற்கு பதிலாக 1 வருடம் வரை அங்கிருந்த படித்துறைகளில் சுற்றி கொண்டே இருந்தேன். அவ்வப்பொழுது காசி விஸ்வநாதரின் கோவிலுக்கு சென்று கொண்டு எந்த கட்டுப்பாடும் இல்லாத முழுமையான சுதந்திரத்துடன் மிக்க சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தேன். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹரி ஓம்.